இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நானே என்ன பண்ணியிருப்பேன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை வச்சு உங்களுக்கு ஆல்ரெடி நானே எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஜஸ்ட் இதில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணி இந்த எஃபெக்டை உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை ஈஸியாகவே மேக் பண்ணிடலாம். இதில் நீங்கள் இமேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் வீடியோவை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வீடியோவுக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த எஃபெக்டை நான் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. எப்பயும் போல் ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் எந்தெந்த இடத்துல உங்களோட இமேஜஸை ஆட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் அந்த பர்சனோட இமேஜை ஆட் பண்ணணும் அப்படின்ற மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கலர் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் நமக்கு ஓப்பன் ஆனதுமே இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண போனால் அந்த பர்சனோட இமேஜை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் இப்போ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி தலையெல்லாம் கட்டாதா, அதை எப்படி இப்போ ஃபுல்லாக கொண்டு வரேன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இதில் இந்த 4வது இருக்க ஃபிட் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ இந்த சுற்றி ஒரு 6 புள்ளி மாதிரி தெரியுதா, ஜஸ்ட் அந்த புள்ளியை பிடிச்சி கீழே இருக்க புள்ளியை பிடிச்சி இழுத்தா இந்த மாதிரி மாறும். இப்போ இந்த சைடில் இருக்க புள்ளியை பிடிச்சி இழுத்தா இந்த மாதிரி மாறும். ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜ் வந்து ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இந்த மேலே 3 டாட்டை டச் பண்ணி இப்போ இந்த கீழே இருக்க 5வது இருக்க ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற கொடுத்து இதோட சைஸை மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு செட் பண்ணாலே போதும். பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நம்மளோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த எஃபெக்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுமே இப்போ இந்த 2வது இருக்குது பதிலாக இதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த 3வது இருக்குது பதிலாக அதில் போய் இப்போ இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த 3வது இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும். ஈஸியாக இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்து இருக்க பேக்ரவுண்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க பேக்ரவுண்டில் மறுபடியும் உங்களோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் மூவ் பண்ணி அந்த சாங்கோட லிரிக்ஸை கேட்டு எந்தெந்த இடத்துல உங்களோட இமேஜஸை ஆட் பண்ணணுமோ ஸோ அந்தந்த இடத்துல கரெக்டாக உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வர இப்போ கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி ஒன்றை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் நம்ம 2 இமேஜ் அந்த கேர்ளோட இமேஜை ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை கட்டாதா, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறேன்னா நம்ம முன்ன பண்ண மாதிரி அந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த 4வது இருக்கிறத கொடுத்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க புள்ளியை பிடிச்சிட்டு பெருசாயிடும். ஸோ இப்போ இந்த சைடில் இருக்க புள்ளியை பிடிச்சி உங்களுக்கு தேவையான அளவு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஒரு இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறதுல உங்களோட இமேஜ். ஸோ இந்த லாஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2மே நம்மளோட இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் எடிட் பண்ண போகிறேன் அந்த பர்சனோட இமேஜஸ் தான் வரிசையாக ஆட் பண்ணிட்டு வரேன். இதுக்கடுத்து இனி மீத இருக்க எல்லாத்துலேயுமே நம்மளோட இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 குரூப் இருக்கா, இந்த 3 குரூப்பில் எப்படி சேஞ்ச் பண்ணணும் நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ மீத இருக்கிறது நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் இதில் ஆல்ரெடி அந்த பர்சனோட இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சாச்சா, இதுக்கடுத்து இந்த 2வது இருக்க பீட் மார்க்கில் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இப்போ உங்களோட இமேஜ் இனி மீத இருக்கிறது எல்லாமே உங்களோட இமேஜை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக வந்து ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட இமேஜ் எங்கெங்கே ஆட் பண்ணணுமோ ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இமேஜஸை எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா வரிசையாக மூவ் பண்ணி அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற மீத இருக்க எல்லாத்துலேயுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து வரிசையாக அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஒன்றா நீங்கள் மூவ் பண்ணி அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜஸை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவாக அது இருக்கும். இல்லை சும்மா நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை வச்சு பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ லாஸ்ட் இது வந்துடலாம். இந்த லாஸ்ட் இதுலேயும் போய் கரெக்டாக அதே மாதிரி நம்ம முன்னே என்னென்ன பண்ணமோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக இந்த மாதிரி அடுத்தடுத்து மீத இருக்க எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி மீத இருக்க இந்த லாஸ்ட் இருக்குது. இந்த லாஸ்ட் இருக்கிறதுல இப்போ இந்த குரூப் 2 இருக்கா அந்த லேயரை மட்டும் ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட்டை குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி மீடியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜஸ் இருக்குது பதிலாக அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த இமேஜ் டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல அந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணால் இந்த மேலே இருக்க சர்ச் பால போய் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி இந்த கீழே இருக்க மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு
இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக உங்களோட இமேஜ் சென்டரில் தெரிகிற அளவுக்கு மட்டும் செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ அந்த 3 லேயரில் சென்டர் லேயரில் மட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சா. இனி மேலே இருக்கிறதுலையும் கீழே இருக்கிறதுலையும் உங்களோட இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இதை டச் பண்ணி அதே மாதிரி அந்த எடிட்டை குரூப் லேயரோட ஸ்டார்டிங்கு கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணப்போ உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் நம்ம முன்ன பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு இதில் போய் அந்த டைல்ஸ் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் ஆட் பண்ணி இந்த கீழே இருக்க மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்து இப்போ இதை சும்மா கையாலே டச் பண்ணி ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு சென்டரில் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த 4 இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இதவே நம்ம மீத இருக்க அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, சாரி கீழே இருக்க லேயர், அந்த லேயரில் ஜஸ்ட் எடிட் லேயர் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ ஈஸியான ஸ்டெப்பில் நாம் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வீடியோவை மேக் பண்ணி முடிச்சாச்சு. இதில் இந்த கேர்ளோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் வீடியோவை ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் இமேஜ் தான் ஆட் பண்ணலாம். இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, நான் எடிட் பண்ண வீடியோ அதவே நான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், இந்த இடத்துல வீடியோவும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களோட எடிட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.